கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள் பிறந்தது. ரங்கநாதருடைய அனுகிரகத்தினால பிறந்தது. ராமானுஜர்கிட்ட அந்த குழந்தைகளை காண்பிப்பதற்காக எம்பார் அந்த குழந்தைகளை தூக்கின்னு வர்றார். அந்த குழந்தைகளை ராமானுஜர் கட்டாட்சிக்கணும், அவர் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் எம்பார் தூக்கின்னு வர்றார். அந்த குழந்தைகளை கையில் வச்சுருந்தா, இப்போ குழந்தைகள் கிட்ட குனிஞ்சு பார்த்தோம்னா அவன் வாயில் என்ன வாசனை வரும்? ஃபேரக்ஸு, அமுல், இல்லையா, தாய்ப்பால் வாசனை வரும் இல்லை? ஆமாம். ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த குழந்தைகளை குனிஞ்சு அப்படி கிட்ட கொஞ்சிட்டு, இந்த குழந்தைகள் வாயில துவயமந்திர வாசனை வருது. பெரிய மந்திரம் இது இல்லையா? சரணாகதி மந்திரம், துவய மந்திரம்னு. அந்த துவய மந்திர வாசனை வருது, வீசுறது. என்ன விஷயம் அப்படின்னு எம்பாரை பார்த்து கேட்டார். எம்பார் சொன்னார், கூரத்தாழ்வான் வீட்டிலிருந்து இங்க ஆசிரமத்துக்கு நான் குழந்தைய தூக்கின்னு வரேன். வர வழியில குழந்தைகளுக்கு ஏதாவது காத்து கருப்பு பட்டுடும்ல, சின்ன கை குழந்தைகள், ஒரு கர்ப்பிணியோ அல்லது ஒரு குழந்தையோட வெளில போறாங்கன்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ஒரு வேப்பலை எடுத்து கண்டிப்பா உண்டலையா, அந்த குழந்தைக்கு நெத்திக்கு ஒரு கருப்பு போட்டு வச்சு ஏதாவது ஒரு ரக்ஷா பண்ணுவான். ஏன்னா குழந்தைக்கு காத்து கருப்பு பட்டுட்டு போறதுன்னு பயம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிட போறதுன்றதுக்கோசரம் நான் துவய மந்திரத்தை ஜபிச்சுட்டே வந்தேன். அவர் துவய மந்திரத்தை ஜபிச்சத இந்த குழந்தைகள் வாக்குல அது துவய மந்திரத்துடைய வாசனை வீசுறதுன்னு ராமானுஜர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இதுல நாம யார உயர்ந்தவான்னு அப்படி தராசுல எடுத்து வச்சு பாக்குறது. உடனே ராமானுஜர் சொன்னார், இந்த குழந்தைகள் மீது உனக்கு இவ்வளவு பரிவு இருக்கிறதுனால நீயே இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனா இருந்து வித்யாபியாசம் சொல்லி வைக்க வேண்டியதுன்னு. நான் பராசர பட்டர், வேதவியாச பட்டர்னு சொல்றோம் இல்லையா, கூரத்தாழ்வானுடைய 2 குமாரர்கள், அவ 2 பேருக்கும் எம்பார் தான் ஆச்சாரியன்.